நமஸ்காரம். உங்கள் லக்ஷ்மி பேசுகிறேன். நான் வந்து இன்றைக்கி ஒரு பச்சை மிளகாய் வச்சு ஒரு ஊறுகாய் மாதிரி ஒன்று பண்ணி காமிக்க போகிறேன். அதுக்கு என்னென்ன சாமான் வேணுங்கிறத காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். பச்சை மிளகாய் 200 கிராம் இருக்கும். இது ஒரு விதமான பச்சை மிளகாய் எனக்கு கிடச்சிது. அதை இந்த மாதிரி கீறி வச்சுட்டுருக்கேன். உள்ளுக்குள்ளே இருக்கிற விரையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கீறி வச்சுட்டுருக்கேன். இதுக்கு வந்து வறுக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம், மஞ்சப்பொடி, உப்பு, பெருங்காயப்பொடி, கொஞ்சம் வெல்லம். இது வந்து ஆம்ச்சூர் பவுடர், இதுக்கு புளிப்புக்கு. உங்கள்கிட்ட ஆம்ச்சூர் பவுடர் இல்லைன்னா புளி கூட போட்டு இதெல்லாம் வறுக்கும்போது அதையும் வறுத்துட்டு பொடிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு கடுகும் எண்ணெயும் வச்சுட்டுருக்கேன். பாண்லி போட்டிருக்கேன். பாண்லி காஞ்செடுத்து இது 1.5 ஸ்பூன் இருக்கும். அந்த 15 மிளகாய்க்கு 1.5 ஸ்பூன் வச்சுருக்கேன். கடுகு எண்ணெயெல்லாம் இல்லாமல் தனித்தனியாக தான் வறுக்கலாம். முதல்ல கடுகு வறுத்துக்கிறேன். கடுகு படப்படன்னு வெடித்து நல்ல வாசனை வரும்போது கொட்டிக்கலாம். இதுவும் அதே மாதிரி 1.5 ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன். இது நல்ல வாசனை வரும்போது சேப்பாக வறுத்துக்கோங்க. வெந்தயமும் கடுகு வறுத்ததை இந்த மாதிரி குறவரன்னு முடிச்சு வச்சுருக்கேன். ரொம்ப குறவரன்னு வேண்டாம். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா சீரகம் வேணாலும் போடலாம், இல்லை சோம்பு வேணாலும் போட்டுடலாம். நான் அதெல்லாம் இன்றைக்கி போடலை. இப்போ ஒரு சாமானாக இதோட மிக்ஸ் பண்ணுறேன். நான் பெருங்காயம் போடுறேன். மஞ்சள் பொடி கொஞ்சம் போடுறேன். இதுக்கு தேவையான இந்த 10-15 மிளகா இருக்குது. இதுக்கு தேவையான அளவு உப்பு இதில் போடுறேன். இதுக்கு வெல்லம் போடுறேன். கொஞ்சம் காரத்தை அடிக்கும் அதனால். ஆம்ச்சூர் பொடி போடுறேன். 2 ஸ்பூன் போடுறேன். இதில் இல்லாட்டி நீங்கள் புளியை வறுக்கும் போதே தனியாக வறுத்துட்டு ட்ரையாக அதையும் இதோட போட்டு பொடிச்சு கலந்துக்கலாம். எல்லா பொடியும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மிளகா கீரினதில் இதை ஃபுல்லாக அடைக்கலாம். அப்படியே மிளகா ஃப்ரிட்ஜில் வச்சதுனால கெட்டிமாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் போடுறது. இதில் ஒரு நாள் ஃபுல்லும் அப்படியே ஊற வச்சிட்டோன்னாக்கா அது தண்ணி விட்டுன்னு நல்லா சேர்ந்துருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் விட்டு வதக்கிக்கலாம். அதனால் அது மாதிரி பொடி அடைச்சிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வேணால் ஒரு பாட்டில்லையோ ஒரு டப்பாலையோ போட்டு 2 நாளைக்கோ என்ன வைங்க. அப்படியே 2 நாளோ 1 நாளோ வச்சிங்கனாக்கா நல்லா ஊறிக்கும். அதுக்கப்புறம் வதக்கும்போது காரம் இருக்காது. இந்த சின்ன மெலிஸ் மிளகாயிலையும் இது மாதிரி பண்ணலாம். பஜ்ஜி மிளகாய் கிடச்சிதுன்னா அதில் கூட சின்ன சின்னதாக வாங்கிட்டு ஒரே மாதிரி அதுலேயும் கூட இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். நல்லாயிருக்கும். பச்சை மிளகாய், உப்பு, காரம், அந்த மசாலாலாம் வச்சு அடைச்சி 2 நாள் ஊற வச்சுருக்கேன். இப்போ நல்லா ஊறி இருக்குது. இதை எப்படி வதக்கணுங்கிறது காமிக்கிறேன். பாண்லி போட்டுருக்கேன். எண்ணெய் 4 ஸ்பூன் குத்திருக்கேன். காஞ்சிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு கடுகு போடுறேன். கடுகு வெடிக்க உடனே வெங்காயம் போடுறேன். சிம்மில் வச்சுட்டு மெதுவாக மிளகா ஊறுகாய் இந்த மாதிரி தான் இருக்கும். போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இது மிளகா ரொம்ப தடிமனாக இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படியே இருக்குது கெட்டிமாக. ஒரு 10 நாள் ஊறிட்டுனா இந்த ஊறுகாய் சரியாக இருக்கும். அப்புறம் இது ஆறினதுக்கப்புறம் நீங்கள் பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம். சின்ன மிளகாயாக இருந்தால் அவ்வளோ நாள் ஊறணுங்கிறதுல 2 நாள் போட்டாலே போகிறோம். உங்களுக்கு காமிக்கிறதுக்கோசரம் இன்றைக்கி இது மாதிரி பண்ணியிருக்கேன். நீங்களும் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். நான் வந்து அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.